தகிடததுமி தம் தானா இதய ஒளியில் ஜதையில் எனது தில்லானா தகிடததுமி தம் தானா இதய ஒளியில் ஜதையில் எனது தில்லானா இதயம் அடிக்கடி இருந்தது என்பதை எழுதிட மறுத்தது இருதயம் அடிக்கடி இருந்தது என்பதை எழுதிட மறுத்தது சுருதி இணையம் ஒன்று சேர் இதயம் ஒளியில் ஜதையில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இருந்தது என்பதை எழுதிட மறுத்தது சுருதி இணையம் ஒன்று சேர் தகிடததுமி தம் தானா இதயம் ஒளியில் ஜதையில் எனது தில்லானா தகிடததுமி தம் தானா இதய ஒளியில் ஜதையில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இருந்தது என்பதை எழுதிட மறுத்தது சுருதி இணையம் ஒன்று சேர் தகிடததுமி தம் தானா இதய ஒளியில் ஜதையில் எனது தில்லானா. ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? யாரோ ஒரு முனிவர் அவரை பிடிக்க வேண்டும். சற்று வார்த்தைகளோட தாங்களுக்கு சற்று ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த 5 நிமிடத்தை திரும்பி வந்திருக்க அதை கூட சொல்லணும். நான் சொல்லிருக்கோம்ல, கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா, கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா, கண்ட மேல கொண்ட போட்ட சுவாமி யாரையா, எந்த பேரையா எடுத்து கூறையா, தாங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை வந்துட போகுது? பார்த்தது மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு காவலாளினா. ஓ, காவலாளி. ஆமாங்க. உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. இல்லைங்க, சில பேர் காவல் காத்தாலும் காணாம போயிருக்கீங்க. மகிழ்ந்து வெடிச்சு 13 பேர் அங்கனே காலி. ஆமா, மீதம் பூரா போய் மருத்துவமனையில கிடக்கு. என்ன காரணம் இன்னமும் தேடிக்கிட்டே. ஆமாங்க.
நாட்டுல எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தேடுறான். ஆமா, வேகத்தடைய பெருசா போட்டு எவனாவது விழுந்ததுக்கு செத்ததுக்கு அப்புறம் தான் வேகத்தடை எடுப்பான். எங்க வேகத்தடை போட்டாலும் சைடுல தோண்டி போட்டு மூடாம அதுல விழுந்து யாராவது செத்தா பள்ளத்தை மூடுற வேலை நடக்கும். ஆமா, எப்போதுமே இங்க வருமுன் காவாதான் வாழ்க்கை எரி முன் வைத்தூறு போல கெடும்னார். கண்டிப்பா. நன்றி ஐயா, வாழ்க வாழ்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்றதுக்கு முன்னாடி அணை போடணும். நடந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சு எப்படி அதெல்லாம் சிந்தனை. எங்க காமராஜர் ஆட்சி காலத்துல கட்டினது ஆனா இப்ப ஏன் அணைய கட்டுங்க? ஓஹோ, ஆமா ஆமா, அப்பனை குடிக்க வச்சு பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன்னாரு அவரு. ஆமா, ஆனா இங்க அப்பமே எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு தான் தெரியணும்னு. முந்தியெல்லாம் மதுபான கடை ஊருக்கு வெளியே இருந்துச்சு, அப்புறம் ஊருக்குள்ள இருந்துச்சு. இப்ப ஃபுல்லா சுடுகாட்டு ஓரமாவே கட்டி வைக்கிறாங்க. ஏன் அப்படி? தூக்கிட்டு போக சிரமமா இருக்கும்ல, அங்கே படுத்து குடிக்க உள்ள ஓட்ட அமுக்க சிரமம். தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு வேற என்னங்க, இன்னொரு வேலை பார்ப்பானு என்னங்க. அதனால இது யதார்த்தமா இப்படியே முடியட்டும். ஒருத்தைய குடிச்சு போட்டு வேட்டி கலண்டக்கூடாது, முண்டுக்கல்ல தூக்கி வச்சுட்டு அப்புறம் படுக்கிறியா? எவ்வளவு முற்போக்கு சிந்தனை, முன்னெச்சரிக்கை. மானம் முக்கிய அமைச்சரே. அந்த வெள்ளக்கார ஆண்ட காலத்துல கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த நாடு. ஆமா, கல்யாண கரும்பு இங்க பக்கத்துல இந்த வரலாறுகள் எல்லாம் பேசப்படுது பாருங்க. இந்த நாட்டு இந்த ஊர்ல அந்தனர்கள் இருந்துகிட்டு திருக்கோஷ்டியூர் மதுரைக்கு போய் எவ்வளவு எல்லாம் வரலாறு, ஒரு ஊருக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு. அதை தேடி 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 நாளைய தலைமுறைக்கு கொண்டு போய் நிறைய வரலாறுகள் மறைக்கப்பட்டது, நிறைய வரலாறு புதைக்கப்பட்டது. தோண்டி எடுக்கத்தை உங்களை போல ஆளுகளை ஆண்டு அனுப்பி வச்சிருக்கு. யாழ்ப்பாணத்துல ஒரு நூலகம் இருந்துச்சு தெரியுமா? அது அழிச்சு போச்சு, எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சு, எரிஞ்சு இல்ல, எரிக்கப்பட்டது. எரிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட. யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர்ல இருந்த நூலகம் எரிக்கப்பட்டது. ஒரு காலத்துல எங்க பார்த்தாலும் தீயா இருந்துச்சு. முன்ன இட்டது முப்புறத்துல, பின்ன இட்டது இட்டது, அடி வயிற்றுல யானம் இட்டது, முழுகவே. திருச்சி ஸ்ரீரங்கத்துல தீ, கும்பகோணத்துல தீ, அது ஏர்வாடியில தீ, எங்க பார்த்தாலும் தீயா இருந்துச்சு. தீ கடைசியா குரங்கணியிலையும் தீ. அதெல்லாம் எப்படி சில விஷயங்களை மறைக்கணுமோ அதை திட்டமிடுதல். குடமுழுக்கு என்ற கும்பாபிஷேகம் நடக்குது இல்ல, வரலாறுகளை மாத்துறதுக்கா. ஆமா, எவ்வளவு சிக்கல் இருக்கு. போட்டு நான் மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி. அப்படியா? நாங்களும் மேலூர்ல வந்தேன். அந்த வழியா வந்து மேலூர் தானே ஏறுறீங்க? யார் ஏறினது? நானா ஏறினேன். பின்ன நல்லா பார்த்து சொல்லி. வாகனத்துல நீங்க தானே ஏறினீங்க. முகத்தை பாரு. ஓ, அது வேற முகம், இது திருமுகம். நான் மேலூர்ல இருந்து வர்றேன். சுருக்கமா மேலூரா? மேலூர். ரொம்ப சந்தோஷங்க. நான் வந்து இடத்துல காவலாளி. காவலாளினா எப்பேற்பட்ட காவல்னு நீங்க கேட்கணும். எப்பேற்பட்ட காவல்? சிலருக்கு நல்ல காவல் இருக்கு, ஊரை காக்குறது ஒரு காவல் இருக்கு, ஏன் நாட்டை காக்குறது காவல் இருக்கு. ஆனா எங்க நாட்டுக்குள்ள இப்போதைக்கு நாங்க காக்குற காவல் ஒரே ஒரு காவல். என்ன காவல்? சொல்ல வாங்க, சொன்னா எங்களை சண்டை போடக்கூடாது. சண்டை எல்லாம் போடுறதுக்கு சண்டை போடாத அளவுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு காவல் இப்ப இருக்கிற காவல் என்ன காவல் தெரியுங்களா? மனுஷன் குடிச்சிட்டு சாகுறானே மதுபான கடை, அதுக்கு நாங்க கம்பி வெளி போட்டு சிசிடி கேமரா வச்சு பாதுகாப்பு கொடுப்போம். ஆனா மனுஷன் திங்கிற சோத்தை நெல்லு முடியெல்லாம் மலையில நனைய விட்டு தார்பாயை பொத்தி வச்சு அதுக்கு கணக்கு காட்டுவோம். முளைச்சு போகுது, உணவு தானியம் வீணா போகுது, குடிக்கிற சாராயம் பாதுகாக்கப்படுது. எவ்வளவு பெரிய பெருமை. இதை போய் பெருமையா சொல்ற? வேற வழி இல்ல, பெருமையா சொல்லியா? பெருமைதான், பெருமைதான். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு இருக்கு இலக்கணத்துல. அதை ஒரு மனுஷனை தூக்குற மாதிரி தூக்கி பொத்துருக்கணும், அது இலக்கணம். வஞ்ச புகழ்ச்சி, வஞ்ச புகழ்ச்சி. அதுக்கு ஒரு வெண்பா சொல்லவா? என்ன சொல்லுங்க? மூப்பரான் வாழ்வும் முராதி சக்கரமும் மார்பான் கதி வரி போச்சோம், மார்பா மும்மதத்து வழிமுகத்த வாரணத்தை சொல்லிட்டு காலம் ஐயோ எலி இழுத்து போகுதே பாருங்க. மூஞ்சூர் வாகனத்துல விநாயகன் வீதி உலா வர்றாரு. ஆமா, அது அப்படி சொல்லணும். ஆமா, எலி இழுத்துக்கிட்டு போகுதான். எலி இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி. ஓ, வஞ்ச புகழ்ச்சியே பெருமாளை பார்த்து சொல்லும் போது அப்படித்தான் சொல்லுவார். பெருமாள் அல்ல பெருமாள், திருநாளும் அல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்துல இராமையினாலே பருந்து இருபோது வரும் பாரு. ஓ, பருத்துல போறதுனால தூக்கிட்டு போற வாகனத்துல பெருமாள் போறதை பார்த்து இப்படி வஞ்ச புகழ்ச்சியில பாடுறது உண்டு. ஆமாங்க, இது யதார்த்தம். ஆனாலும் சரியான சிந்தனையும் தெளிவும் நமக்கு வேணும். யதார்த்த நிறைய. இப்ப கோயிலுக்குள்ள சாமியை கடவுளா நினைச்சு கும்பிடுறோம். ஆமா, அதே யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பேப்பர்ல கொடுக்குறோம்? சிலை காணாம போச்சு, சாமியில காணாம போச்சுன்னு சொல்லணும். அங்க போய் சிலைன்னு நீயே முடிச்சு போடுறீங்க. அது மட்டும் பிரச்சனை இல்ல, சிலையை பூரா திருடி வித்த ஆள் யார் தெரியுமா? நாட்டுல இருந்த சிலை பூரா திருடினது யாரு இருக்கு? அதுலயே வேற தொழில் அதிபர் தீனதயாளன்னு பேரு. வீட்டு செவத்துல சிலையை மூடி வச்சால சிலையை திருடி வித்தவனுக்கு தொழில் அதிபர்னு பேரு. ஆமா, நான் ஒண்ணும் சொல்லல. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போலாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கி 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 எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை தான் மனுஷன் உலகத்துல யாரும் வாழ முடியாது. ஆமா, உங்க பேரு? இடத்துல காவலாளி. என் பேர் வீரத்தேவன். இந்த இடம் யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு இப்போதைக்கு சொந்தம். உங்களுக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம். எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்க. ஆடி அடங்க வாழ்க்கை, ஆறடி நிலமே சொந்தம். போது வாங்குகிற மூச்சு மாறி போனாலும் போச்சு போச்சு. அப்படி தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சுன்னு பாடின இந்த உலகத்துலதான் நிலையில்லாத வாழ்க்கையை நிலையானதாக எண்ணி பட்டினத்தார் சொல்லுவாரா, எப்படி இறந்தவனை சுமந்து கொண்டு இனிமேல் நம்ம நிலையா இருக்க போறோம் நினைக்கிற மனித சமூகம். ஆமா, உண்மைதான். அதானே உண்மைதான். அதுதான் சொல்றாரு, மண்ணும் தன்னல் ஆற வானும் புகை ஆற
பண்ணும் அயன் கையார என்னறிய தாயார் மடி இழைப்பாரன்னு பாடுறாரு பட்டினத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணும் தணலார நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த பூமியில போட்டு எரிச்சு 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 அந்த நெருப்போட வெப்பம் தாங்காம பூமி அப்படியே அனலா கொதிக்கும். ஆமா கொதிக்குது. ஒண்ணு. அடுத்து வானும் புகையார அந்த எரிக்கும் போது எழுந்த புகை புகை மண்டல மாதிரி அதுவும் ஆறணும். அடுத்து பண்ணும் அயன் கையார அயன்னா எங்க அப்பா பிரம்மா படைக்கிற கை எந்த நேரம் பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்காரு. ஓய்வு கொடு எழுதி எழுதி அதனால அயன் கையார என்னறிய தாயார் மடி இழைப்பார அடி வயிற்றுல சுமக்கிறாள் கருப்பை இல்ல அது இனிமேலாவது இல்லாம சுமக்கணும். இனிமே ஒரு கருப்பை வந்து சேராமல் கா அப்படின்னு வர்றாருல அப்படின்னு பாடுறாரா அவரு. இப்ப பூமி வெப்பமயமாகுது யார் பாடினா? யாரு? பட்டத்தர் தானே. பட்டத்தர். ஆனா இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பூமி வெப்பமயமாகுது இன்னைக்கு சொல்லுது. ஏதோ டிகிரி சாஞ்சிருச்சு வரலங்க சொல்றாங்க. ஆமா பூமி சாஞ்சிருச்சு. சாயாம என்ன செய்ய? இதுல வேற இன்னும் ஒரு 100 வருஷத்துல பூமி வந்து சூரியன் விழுங்கும் தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி பகுதியில மலையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஆமா மாத்தூர் தொட்டிப்பாலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டு காமராஜர் ஆட்சிகள் கட்டினது. அந்த பாலம் அசைவு கொடுத்துருச்சா? மாத்தூர் தொட்டிப்பாலம் அசையும் நிலையில் இருக்கு. எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் அங்க இருந்து வருது. அக்கறை மலைக்கு மலை 2 மலையில இணைச்சு கட்டி வச்ச அந்த தெரியும் மக்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய விபரீதத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா மனுஷனா இருந்தாலே எல்லா பிரச்சனைங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல போராமப்படாத விஷயம்னா ஒண்ணு மட்டும்தான் மரணம். அடுத்தவனுக்கு கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது மனுஷன் ஒண்ணுதான். ஆனா இதுலயும் சில பிரச்சனை நிறைய இருக்கு. இந்த காலத்துல மனுஷனுக்கு யாரும் நம்பிக்கை இல்ல சாமி. இப்ப நல்லது செய்யற காலமும் துரோகம் செய்யற காலமா இருக்குது. சாமி தேர்ல சாமி வச்சு ஊரை இழுக்கிறாங்க பாத்தீங்களா? வடை குடிச்சு இருப்பாங்க. அந்த தேர் ஊரே சேர்ந்து இழுக்க என்ன? ஆசியாவிலே முதல் தேர் திருவாரூர் பெரிய தேர். அப்பேற்பட்ட தேரை ஏன் இழுக்கிறாங்க? உள்ளுக்குள்ள சாமி இருக்கின்ற ஒரு காரணத்தினால. அதே சாமி திருப்பி கோயிலுக்குள்ள போயிட்டா தேர் எங்க நிக்கும்? தெருவுல தான் போய் நிக்கும். அப்படித்தான் நம்மள ஒருத்தர் பயன்படுத்திக்க ஆகா ஓகோண்டிங்க. அதே இல்லையா திருவிழா வருதுன்னா ஆலயங்கள் சுத்தம் செய்யப்படும். ஆமா ஆலயத்தை சுத்தம் செய்யப்படும். ஊரு சுத்தமாக்கப்படும். ஆமா அப்ப திருவிழாங்கிறது சாமி எழுந்தருவதற்காக இந்த சப்பரம்ங்கிறது தேருங்கிறது அத்தனையும் தெளிவுபடுத்தி புதுப்பிக்கப்படும். அதுபோல நாட்டுல இருக்க மந்திரிமார்கள் ஊர்களுக்கு வந்தா ஊரு சுத்தமாகும். ஆமா மாசம் ஒரு ஊருக்கு போனா போதும் இந்த ஊரு சுத்தமாயிரு. எல்லாம் எலெக்ஷன் இருக்குதுல எத்தனை ஊருக்கு ரோடு ஓட மட்டும் பாருங்க. நமக்கு தெரியல தம்பி, எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விவரமெல்லாம். நமக்கு அந்த விவரங்கள்லாம் தெரியல பாருங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை தாங்க இருக்கு. பிரச்சனை இல்லாம மனுஷன் வாழ முடியாதுங்க. சமாளிக்கிறத விட சில பேர் சாமர்த்தியமா புத்தியை பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தந்திர புத்தி. நீங்க ஒரு ஐயா குன்றக்குடி அடிகளார் ஒரு கதை சொல்லுவாரு. நாடல் போல வளர்த்துக்கிறோம் வளைவு. அது எங்க இருக்கு? நாடல் ஆத்துக்குள்ளதான். ஆத்துக்குள்ள பெரு வெள்ளம் வரும்போது அது அப்படியே படுத்துரும். வெள்ளம் அடிச்ச உடனே நிமிர்ந்து நல்ல வீரமா இருக்கிற மரங்கள் எல்லாம் என்ன ஆகும்? சாஞ்சு போயிடும். அதனாலதான் சில இடங்கள்ல நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணும். பாட்டை எழுதியாச்சு. அப்ப சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டு காலு தலை தோல் எலும்பு எல்லாம் கிடைக்குமா? நாளாக ஒரே அழுகி போய் ஆட வரும். கெட்ட வாடையா போச்சு. இப்ப சிங்கம் ஜெயிக்க முடியல. அவர் தலைவர் இல்ல. ஆமா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க தீர்த்து போய் நினைக்கிறேன். காட்டுக்குள்ள யானை இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு, ஏகப்பட்ட ஜீவராசி உயிர் வாழுது. இந்த சிங்கத்தை மட்டும் காட்டுக்கு ராஜா அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்து பாக்குறாங்கல்ல, அது என்ன தேர்தல் நின்று ஜெயிச்சிச்சு? பட்டம் ராஜான்ற பட்டம். ஏன் ஒரு சிங்கத்துக்கு ராஜான்ற பட்டம் கிடைச்சிச்சு? ராஜா வாரிசு அடிப்படையில ராஜா வந்துடலாம். ராஜா வரலாம். மந்திரி மந்திரி ஆகணும்னா கொஞ்சம் புத்தி இருக்கணும். புத்தினாலே மந்திரி ஆக தகுதி இல்லை. அப்ப மந்திரிக்கு அறிவு ரொம்ப முக்கியம். ஆமா மன்னருக்கு அப்படி இல்ல. எப்படி இந்த ராஜாங்கிற சிங்கம் எப்படின்னா கொஞ்சம் வலிமை வாய்ந்தது. எப்படிங்க? எந்த விலங்கையும் தன் பக்கத்துல வச்சுக்காது, எந்த விலங்கும் அதுக்கு அடிமையா இருக்கணுமா? அப்படி ஒரு கட்டுப்பாட்டுடைய விலங்கு மிருக சிங்கம். அதனாலதான் அது ராஜான்னு பேரு. ஒரு சிங்கம் இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா சிங்கம் மட்டும்தான் குடும்பம் குட்டியோட வாழ்ற சேர்ந்து வாழும். அதே போல தான் அடிக்கிற இறைய வலது பக்கம் விழுந்தால மட்டுமே சாப்பிடக்கூடிய ஜீவன் சிங்கம். அது புலி. சிங்கம் இல்ல புலி. சரி அதை விட 2 வித்தியாசம் இருக்கு. ஆமா இப்ப சிங்கம் என்ன பண்ணுது? ரொம்ப நாத்தமா நாறுது. இருக்கிற இடம் சரியில்லை. யாரையாவது கேட்கலான்னு பார்த்துச்சு. அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. வேங்கையை கூப்பிட்டு பார்த்து சொல்லுன்னுச்சு. அது போய் பார்த்துட்டு சொன்னுச்சு என்ன இவ்வளவு மோசமா நாறுதுன்னுச்சு. ஆமா வாட வந்தா சொல்லத்தான் சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா என் இடத்துல வந்து என் இடம் நாறுதுன்னு சொல்றதுக்கு அவனை கூப்பிட்டேன். ஓடியே போச்சு.
கொஞ்ச நேரத்துல ஒரு யானை வந்துச்சு. யானை விட்டு நீ பார்த்து சொல்லுச்சு. அது போயிட்டு வந்து நமக்கு எதுக்கு பொல்லாப்பு நினைச்சு நல்லா மணக்குதியா சந்தனமும் ஜவ்வாதம் தானே பேசுறேன். ஆமா அப்புறம் சொன்னோன்னே அது சிங்கத்துக்கு இப்பவும் கோவம் வந்துருச்சு. ஏன்டா நாடுற இடத்த மணக்குதுன்னு போய் சொல்றேன். எவ்வளவு துணிச்சல் உனக்கு ஒற்றையாட்டி. அதுவும் ஓடி போச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு நரி வந்துச்சு. நரியை கூப்பிட்டு நீ பார்த்து சொன்னா அது இதெல்லாம் வேடிக்கை இருக்கும்ல. நரி தந்திரம் இல்ல தந்திரம் உள்ள போகல யோசிக்குது. ஒருத்தன் உண்மையை சொன்னா அவனை உதைக்கும் அடிக்கிறேன். ஒருத்தன் பொய் சொல்றேன் அவனை அடிக்கிறேன். இந்த நாட்டுல உண்மையும் பேச முடியல பொய்யும் பேச முடியல. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. அதனால அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னு வெளியில வந்து சிங்கத்தை பார்த்து நரி சொல்லுது. தலைவரே ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்க அடைச்சுக்கிருச்சு எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்படித்தான் கொல்ல தந்திரம் தந்திரம். தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு. ஆமா கோயில் எல்லாம் நம்ம உடம்புக்கும் கோயிலுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கு. நிறைய இருக்கு. நடராஜர் கோயில் தில்லைன்னு பேரு. தில்லைன்னு என்ன அர்த்தம்? தில்லை தில்லைன்னு ஒரு மரம். ஓஹோ தில்லை மரம்னு ஒரு மரமே இருக்கு. அதுக்கு வழக்கு சொல்லு தூங்க முஞ்சி மரம்னு பேரா. ஏன் தூங்க முஞ்சினா மரத்துக்கடியில உட்கார்ந்து அந்த பூவோட வாசம் முகத்தை வீங்க வைக்கும். அப்படி வச்சு போயிடும். நான் கூட தில்லை மூங்கில்னு கூட பதிவு பண்ணிருக்கேன். இப்ப அது இல்லைங்கிறது தெரிய வருது. அப்ப என்ன அர்த்தம்? தில்லைனா ஒரு மரமே இருக்கு. தில்லை மரம். தில்லை மரங்கள் அடர்ந்த காடுகளாக இருந்ததுன்னா அதனால தில்லை நான் தில்லைன்னு அந்த ஊருக்கு பேர். ஓ தில்லை மரங்கள் அடர்ந்திருந்ததால் தில்லைவனம். கடம்ப மரங்கள் அடர்ந்திருந்தால் கடம்பவனம். வேணு என்ற மூங்கில் வனம் அடர்ந்திருந்தால் திருநெல்வேலி அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கா. அது போல இந்த தில்லை மரங்கள்னாலதான் தில்லை நடராஜ பெருமான் சிதம்பரம்னு பேர் வச்சு சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்னு பேர். திருச்சிற்றம்பலம். ஆமா கடவுளே கையெழுத்து போட்டு சிற்றம்பரம் பேரு. சிற்றம்பரம் தான் சிதம்பரம். இதயத்துல ஒரு வெளி இருக்கு. அது ஞான ஒளி. சிற்றம்பரம் சிதம்பரம் ஞான ஆகாசம்னு பேரு. பெரிய தத்துவம். நிறைய தத்துவம் திருவள்ளுவர் இருக்கு. நீங்க சொன்னா நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்றீங்க. இந்த உலகத்துல சில நடைமுறைகள் அப்படித்தான் இருக்குது. ஒரு முதலாளியும் ஒரு வேலைக்காரரும் சேர்ந்து அதாவது இந்த இருசக்கர வாகனத்துல பயணம் பண்ணிருக்காங்க. அப்ப எதுக்கு வர வண்டியில கொடுத்து 2 பேரும் முடிஞ்சு இறந்து போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் உயிரி யமதர்மம் முடிச்சுக்கிட்டு வேலத்தை கொண்டு வராது. சரி பாவ புண்ணிய கணக்கு இருக்கு பாத்தீங்களா. அப்ப எழுதிட்டு சொன்னாரா இந்த வேலைக்காரன் இருக்கா பாருங்க வேலைக்காரன் இவனை சொர்க்கத்துக்கு போ, இவன் முதலாளி இருக்கா பாத்தீங்களா நீ நரகத்துக்கு போன்னு சொல்ல. இந்த முதலாளிக்கு கோபம். என்னைய மட்டும் நரகத்துக்கு போட்டு என்ன காரணம்? இவன் எனக்கு கீழே வேலை பார்க்கிறவன். இவனை போய் சொர்க்கத்துக்கு போட்டு என்ன காரணம்? அப்பதான் யமதர்மன் சொன்னாரா அவன் புண்ணியம் செஞ்சிருக்கான். என்ன புண்ணியம் செஞ்சான்? உங்க ஊரு பக்கத்துல வயக்காட்டுல ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப மாடுக்கு தண்ணி தாகம் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. பக்கத்துல இந்த குளத்துல தண்ணியை மோந்துட்டு வந்து மாட்டுக்கு கொடுத்து மாடு உயிரை காப்பாத்திருக்கேன். அதனால அவனுக்கு புண்ணியம் சேர்ந்திருக்கு. அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் சொர்க்கம் போறான்னு சொல்ல. அப்பதான் முதலாளி சொன்னானா உமக்கு அறிவே இல்லை யமதர்மரே. அவன் இந்த குளத்துல தண்ணி முந்தி கொடுத்ததுனால அவன் சொர்க்கத்துக்கு போயிடுற. அந்த குளமே நான் தான் வெட்டி வச்சேன் முதலாளி. அப்ப புண்ணியம் எவ்வளவு தானே சேரணும். அப்பதான் ஏன் எனக்கு சேரல? நான் குளத்தை வெட்டி வச்சிருக்கேன். அதுல மோத தண்ணியா கொடுத்தவனுக்கு சொர்க்கம்னா வெட்டி வச்ச எனக்கு எப்படி நரகம் கிடைக்கணுமே. அப்பதான் யமதர்மன் சொன்னாரா நீ குளத்தை வெட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா குளத்தை நீ சும்மா வெட்டல. குளத்தை வெட்டிட்டு நீதே வெட்டணும்ன்ற விளம்பரத்துக்கு போட கொண்ட வச்ச. இதுதான்டா நீ செஞ்ச போத தப்பு. எவன் ஒருத்தன் செஞ்சதுக்கு விளம்பரம் தேடுறானோ அவனுக்கு நரகம் தாண்டான்னு சொன்னாரா. இன்னைக்கு ஒரு விஷயத்த பாருங்களேன். கோயில 150 ரூபாய்க்கு டீப்ளேட் கொடுத்துட்டு பேர் மனுஷன புள்ள எழுதிருப்பா வெளிச்சம் பேரே வராது. பாத்துக்கீங்களா? இது விளம்பரம். இப்படி தான் விளம்பரமா 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம். உலகம் அப்படி இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவ்வளவு அற்புதமா தர்மம் வரணும். பழனி அடிவாரத்துல ஒரு பழனியப்பன் பழக்கடை இருந்திருக்கு. பழனி அடிவாரத்துல பழனியப்பன் பழக்கடை. அவர்கிட்ட பழனியப்பன் ஒரு தொழிலாளி வேலை பார்க்கிறாரு. தினமும் கடையை திறந்த உடனே ஒரு தாறு வாழைத்தாரை கொடுத்து பஞ்சாமிரத்துக்கு கொண்டே கொடுக்க சொல்லுவாராம். ஓ இலவசமாக. ஆமா சரி. அந்த கடையில இருந்து புண்ணியம் பழனிக்கு பஞ்சாமிரத்துக்கு வாழைத்தாறு கொடுக்கறது நல்ல விஷயம். இந்த பழனியப்பன் கடையை திறந்த உடனே காலையில மலையில ஏறி போய் கொண்டே கொடுத்துட்டு வரணும். தினமும் தான் வேலை. ஒரு நாள் கொண்டு வர போது மயக்கம் வந்துருச்சு. திடீர்னு கால நேரம் இல்ல. ஆமா மயக்கம் வந்தோடனே கொஞ்சம் மயக்கம் வந்தோடனே படக்குன்னு 2 பழத்தை பிச்சு சாப்பிட்டாரு. தூக்கிட்டு போன பழனியப்ப பழக்கடையில பழனியப்ப வேலை பார்க்கறாரு. பழக்கடையில இருந்து கொண்டு போன வாழைத்தாறுல 2 பழத்தை சாப்பிட்டுட்டு மீதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. பொழுதனைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அங்க அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இரவு நேரம் கனவுல பழனியப்பன் கனவுல முருகன் தோன்றார். பழனியப்ப ஐயா
நீங்க கொடுத்து விட்ட வாழைத்தார்ல 2 பழம் ரொம்ப தித்திப்பா வந்து சேர்ந்து ரொம்ப இனிச்சிச்சின்னு. ஓஹோ, 2 பழம் வந்து சேர்ந்துச்சா? அப்ப மிச்சம் பழமாவது ஒன்னாவது விரண்டுட்டாரு. ஆகா, என்னடா ஒரு தார் கொடுத்து விட்டா 2 பழம் தான் வந்துச்சுன்னு சொல்றாரு. இவன் என்ன பண்ணான்னு பாதிச்சாமத்துல போய் அவன் வீட்டுல எழுப்பி அவனை கொண்டு வந்து எங்கடா வாழைத்தார் என்னடா பண்ண 2 பழம் அங்க வந்து போட்டு வட்டி மிதிச்சு எடுக்கிறாரு. ஐயா என்னன்னு கேட்காம போட்டு அடிக்கிறீங்க. போற போது மயக்கத்துல 2 பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேன், மீதம் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்தேன். இப்பதான் அவருக்கு உணருது நீ சாப்பிட்ட 2 தான் அவருக்கு போய் சேர்ந்திருக்கு, மத்ததெல்லாம் போய் சேரலன்னு முருகன். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவனுக்கு செய்யறதை விட அடியார்களுக்கு செய்வதுதான் ஆண்டவனை போய் சேர்றது. கண்டிப்பாங்க. எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதான் நடமாட கோயில் நம்பர் கொன்றியின் படமான கோயில் பரமருக்கு எங்கே ஆகும், படமான கோயில் பரமருக்கு கொன்றியின் நடமாட கோயில் நண்பருக்கு எங்கே ஆகும். அழகா சொல்றீங்க. திருமூலர் பாடுறார். இப்பெல்லாம் பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப மாலைய கலட்ட மறு நிமிஷமே ஒயின் ஷாப்ல போய் முட்டிக்கிறானே சந்தை. அதுதான் நாட்டை கெடு. எப்ப மாலைய கலட்டோம்னு இருக்கான், இறங்கணுமே அடிவாரத்துல கடை அப்படியே ராவரியா பைக்கிய முடிச்ச சாமி உண்மைக்கே நடத்த சொல்லுவாங்க. நானும் பழனிக்கு கோயிலுக்கு போனேன். நான் பழனிக்கு போயிட்டு இந்த பேருந்துல ஏறி மதுரைக்கு வர்றதுக்கு டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். நான் ஏறின வண்டியில ஒரு அரை போத ஆளு ஏறிட்டேன். அரை போதெல்லாம் எப்படி இவனும் தூங்க மாட்டான், பக்கத்துல கூட தூங்க விட மாட்டான். அனுபவப்பட்டவர்கள் தான் தம்பி. ஏறிட்டா சாமி, வண்டி கணக்கம்பட்டியத்தை தாண்டுச்சு. ஏட்டி நெஞ்சுக்கு கட்டுனியா, ஏ டிரைவர் வண்டியை நிப்பாட்டுங்க. என்னையா என்ன பிரச்சனை? உள்ள குளிருது, அந்த ஏசிய போடுங்க. குளிருது அவன் போதுல அப்படி உளறி பேசுறாங்க. டிரைவர் என்னடா உன் பிரச்சனை? இல்ல எனக்கு ஏசிய போடு ஒரு மாதிரியா இருக்குடா. போடான்னு பத்தி விட்டாப்ல. வண்டி கணக்கம்பட்டி தாண்டி அப்ப சத்திரப்பட்டியை தாண்டுது, மறுபடியும் வந்துட்டான். உள்ள ரொம்ப குளிர்ந்து அந்த ஏசிய அமர்த்துட்டான். சரி போடான்ட்டாரு. மறுபடியும் வண்டி செம்பட்டியை தாண்டுது, மறுபடியும் வந்தியான். மறுபடியும் வேகுது, ஏசிய போட்டு எனக்கு கடுப்பாயிருச்சு. நீ உண்மைக்குமே டிரைவர் ஆனா இதே வேற ஒரு டிரைவர் தான் செருப்புட்டு அடிச்சு அவனை இறக்கி விட்டுருப்பான். அவன் வர்றையான், ஏசிய போடுங்கிறான், அமுத்துங்கிறான். ஏனே உனக்கு கோவமே விளையாண்டு கேட்கிறேன். அப்பதான் இந்த டிரைவர் சொல்றாரு, நான் எதுக்கு தம்பி கோவப்பட, முதல் அந்த வண்டியில ஏசி இல்லப்பா, அந்த முட்டை அவனா கத்துக்கிறியான்றாரு. அவன் உனக்கும் தெரியல ஏசி இருக்குதா இல்லையா தெரியணும்ல. அவன் குடியாருனா நீ குடியாரு யாருக்கு தெரியுது? கதையா போச்சு. மொத்தத்துல 2 பேரும் போதையில. சரி இருக்கட்டியா. ஆமா இங்க சத்தம் கேட்டுச்சேன். குடும்பத்தோட காவல் காக்குறோம். யாராரு? என் தங்கை வள்ளி நாயகி. நான் திருமணம் செய்யக்கூடிய பெண். வள்ளியை பார்க்கணுமே. நம்பி மகன் தானே நீ? உண்மையா சாமி, நம்பி மகனே தான். சரி கூப்பிடு, வள்ளியை பார்க்கணும் கூப்பிடு. அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு சொல்றேனே. ஆமா, அந்த பெண்மகளுக்கு தாங்கள் நல்லாசு கொடுத்து உங்கள் கடைக்கல் பார்வை எங்கள் மீது திருப்ப வேண்டும். விரைவில் திருமணம் நடைபெறட்டும். வாழ்த்துக்கள். கூப்பிடுங்க. உங்க ஆசீர்வாதம் நடக்கும்னு ஆசைப்படுறேன். பிரச்சனையா இருக்கே சாமி. என்ன பிரச்சனை? நானும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ண ஆசைப்படுது. புருஷக்கார இடைஞ்சலாமே. பொட்டாதி கதையை பத்தியா எவ்வளவு கொடுமை பண்றாங்க என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு என்ன பண்ண சாமி, இப்பெல்லாம் ஊரு பையன் போட்டாட்டே கட்டிக்கிறது ஃபேமஸ் ஆகி போச்சு. கேட்க இல்லடா. எதுக்கு ஒத்து மனசு ஒத்து போட்டா யாருக்கு சாமி பிரச்சனை? சாமிக்கு அனுபவம் இல்லை போல. நம்ம கிட்ட 2 நாளைக்கு வந்தா பழக்கி விட்டுறலாம். கண்ணே கோயிலா அவன் பார்த்த அந்த பிள்ளைக்கு தம்பிப்பா. யார முரட்டால ஒழியறேன்? முரட்டால சூம்பகாலு. கொடுக்க
ஏன் கூப்பிட்டீங்க? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? இதை நான் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கு. இதை நான் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கு. ஏன் கூப்பிட்டீங்க என்ன? நம்மிடத்திற்கு சுவாமியார் வருகை தந்திருக்கின்றார். எந்த சுவாமி? நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி. வாருங்கள் சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி. ஆமா, ஆமா, ஆமா. வாங்க சாமி. ஆடி பாடி உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. வாழ்க. இந்த நீ சொன்னீங்க உலகத்துல புடலங்காய் காய்க்குதா? பாரு மகிழ்ச்சியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறது. புடலங்காய் எல்லாம் இப்ப நீளமா இல்ல, சுருங்கிருச்சு. ஆமா சாமி. இல்லையா? உள்ள ஹைப்ரைட் கொட்டை இல்லாம இருக்கு சாமி. ஆமா ஆமா காயெல்லாம் சாமி கொட்டை இல்லாம இருக்குது பேரு ஹைப்ரைட். எவ்வளவு பெரிய விபத்து. இந்த உணவு பூரா நஞ்சா போச்சு. சொல்லிக்கிட்ட வாழ்க. இந்த பிள்ளை ஏன் கொட்டை இருக்கிறத பார்த்தது இல்லையா? அடுத்த காவல் ஆளியா இது என் காதலி சுவாமி. இந்த பெண்ணை தான் திரும்ப செய்ய போகிறேன். இன்னொருத்த மனைவின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா? வேற என்ன எழுதிட்டு தங்கை வள்ளிநாயகி வாங்க. சாமி இந்த 3 போடுங்க. டீ டீ. அவர் கூடல பாரு. யாருப்பா வெட்டில இருக்கா? கோயிலாதான் இருக்கு. ஆமா ஆமா, இதற்காக அழைத்தீர்கள். தங்கை அண்ணன் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த கனகவேங்கை பூங்குருத்தி நானே நம்ம இடத்திற்கு நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி வருகிறது இருக்கின்றார். உண்மையாக ஆமாம்.
அப்புறமாடா இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் அவன் நல்வி நாம் பெரும் கருணை அவன் என்றும் நல்வழி தருவான். நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்றதனாலே அகமகளே என்று முழ வெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையும் இனிமையும் நிறைந்தது எனலாகும் தமிழ் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீ வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் மகளே. நிலை பெற்றாலும் இந்த இடத்துல உன்னை பற்றி சில விவரங்கள் நான் தெரிந்து கொள்வதற்கு முன்னாக வாழ்த்து நிலையானதாக அதுவும் எப்படி இருக்க வேண்டும் செந்தமிழ் நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே தந்தையர் நாடனும் பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே என்ற தமிழுக்கே ஒரு தனித்துவம் உண்டு. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது எம்மொழியோ தாய்மொழியோ சிறந்தே பிறந்த மொழி. அதுபோல சிறப்பாக நீ வாழ வாழ்த்துவது கடமையா. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். Everybody
செம்மைப்படும் என்பார் தெய்வ புலவர். கோளில் குறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த தலை தாளை யாரை? என் குணம் படைத்த இறைவனை வணங்கணுமா. அப்படி எப்பொழுதுமே இறையை தேடுறதுக்கு முன்னால இறை தேடுவோம். அந்த இறை சிந்தனை தான் நம்மளை செம்மைப்படுத்துது. அதனாலதான் திருப்பதி மிதியா பாதம், சிவனடி வணங்கா சென்னி, இறப்பவர் கீழா கைகள், இனிய சொல் கேளாதான் காது, புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம், இருப்பினும் பயனில்லை காட்டுல எரிச்சாலும் பயில் என்று விவேக சிந்தாமணி. என்ன அர்த்தம்? திருப்பதி மிதியா பாதம். ஒரு நாளாவது வாழ்நாள்ல திருப்பதி என்ற அந்த புண்ணிய சேத்திரத்தில் அந்த கால் பாதம் படணுமா. திருப்பதி மிதியா பாதம். சிவனடி வணங்கா சென்னி, சென்னினா தலை, சிவன் ஆலயத்தில் சென்று அவருடைய திருப்பாதத்தை வணங்கணும். சிவனடி வணங்கா சென்னி. இறப்பவர் கியா கைகள், ஐயா அப்படின்னு கை நீட்டினா எதையாவது கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இங்க உலக நாடுகள்ல பிச்சைக்காரர்கள் அதிக நிரம்பிய நாடுகள்ல இந்தியாவுக்கு 2வது இடம். சரி, அது இருக்கட்டும். இறப்பவர் கியா கைகள், இனிய சொல் கேளாதவனுடைய காது, நல்ல சொற்களை நல்ல விஷயங்களை கேட்காதவன் காது இருந்தும் பயனில்லை. புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம், கண்ணுல கண்ணீர் வரணும். எதுக்கு? யாராவது துன்பப்படும் போது, யாராவது ஒரு துயரம் வரும்போது அடுத்தவருக்கு படும் துன்பத்தை கண்டு யார் இறங்குகிறான் அவன் தான் உண்மையான அறிவாளி என்று இந்த பாடல் கூறுகிறது. இருப்பினும் பயனில்லை காட்டில் எரிச்சாலும் பயன் கிடைக்காது. அந்த வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், வாழ்க்கையும் பயன்பட வாழ வேண்டும். உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிந்து கொள்வதற்காக கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். கேள்வியில் 6 வகையான கேள்வி இலக்கணம் கூறுகிறது. கேட்கலாமா? அற்புதமான பேச்சு. தொட்டனை தோறும் மணரக்கினி மாந்திரிக்க கற்றனை தோறும் அறிவு அப்படின்ற வள்ளுவனின் முதுமொழிக்கிறங்க. தேவலோகவாசி பூலோகத்தை நாடி வந்து வள்ளிப்பண்ணை என்னை சந்தித்து பேசணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. 12ஆம் யாவருக்கும் கற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றுகள்லாம் என்னையின் தியாகிகளுக்கு 7 கண் ஆகும் என்ற மனம் குவிந்து நாணமையுமே அறிந்தவர்களுக்கெல்லாமே அநேக கண்கள் ஆகும் என்று நார்கள் முன்னோய் என்பதற்கிறாங்க. நடந்தது நடந்து முடிந்தது, நடக்க இருப்பது தெரியாமல் மறிந்துட்ட நாரத மகர்ஷி என்னிடம் கேட்கக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது தெரிந்தும் தெரியாது போல, புரிந்தும் புரியாது போல, அறிந்தும் அறியாது போல தாங்கள் கேட்கக்கூடிய விஷயம். ஆனா அற்புதமான வாழ்த்து. பூம்புகாரி நாயகியம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். திருமணமான பெண்ணை இப்படி வாழ்த்தி இருந்தா நான் பெருமையா இருந்திருப்பேன். ஏன்னா கண்ணகி ஒரு நாளும் தன் கணவனோடு ஒரு நாளும் சந்தோஷமாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அதனாலதான் எல்லா பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் அத்தனை பெண்களும் கற்பு கரைசி தான். ஏன் கண்ணகிக்கு மட்டும் கற்பு கரைசி இப்படி எடுத்துக்காட்டாக சொல்லுகிறோம் அப்படின்னா, பிறந்தது முதல் இறக்கிறது அறுதி கண்ணியாகவே இருந்து திருமணமாகி இறந்தாள். அதனாலதான் கற்பு கரைசி கண்ணகி அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமைகள் சேர்த்தாலும் பெருமைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், பெருமையாக போகக்கூடாது அப்படின்ற பேச்சுக்கிணங்க தாங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை பறித்து இன்றைக்கு பதில் என்பது வரும். கேளுங்க சுவாமி. கவையாகி கும்பாகி காட்டகத்தில் நிற்கும் அவையெல்லாம் நல்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனே மரம். இந்த பாட்டு விவேக சிந்தாமணி. இது குறிஞ்சி நிலம். இங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஒருத்தர் வந்திருக்கான்னா ஏன் வந்திருக்கான்னு ஓரளவு கணிக்க முடியுமா? முகத்தை பார்த்து. அகத்தின் அழகு முகத்தில் அடுத்தது காட்டும் மலிகு நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகல். இந்த முகம் தான் காட்டி கொடுக்குது. கண்ணுன்னு எல்லாருக்கும் பேர் இருக்கு. ராஜா கண்ணு, வள்ளி கண்ணு, கண்ணு, கண்ணப்பன், கண்ணதாசன், கண்ணம்மா, கண்ணகி, கண்ணாயிரம் அப்படின்னு கண்ணு கண்ணுனே பேர் இருக்கு. யாருக்காவது ராஜா மூக்கு, ராஜா காதுன்னு பேர் வைக்க. ஏன்னா கண்ணு சிறந்த உறுப்பு. அதான் கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்பது நான்மணி கடிகை. அப்படிப்பட்ட கண்ணு தான் என்சான் உணவுக்கு சிறந்த பிரதான கண்கள் பிரதானம். இந்த கண்ணு இல்லை என்றால் பிறவி குருடுன்னு பேரு. அப்படி இருந்தாலும் கண்ணுதான் உண்மையை பேசக்கூடியது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றாங்க. முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணு மட்டும்தான் உண்மையை பேசுமா. கண் பார்வையை வச்சே என்ன பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். போய் சொல்றாரா, இவன் உண்மையை பேசுறாரா அப்படின்னு. இல்ல ஒருவேளை நெஞ்சு வலியில இருக்காரா, இல்ல ஒருவேளை இதயத்துல வேற எதுவும் வேதனை இருக்கா, இல்ல காதல் தோல்வி விட்டவரா, இல்ல என்ன சந்தோஷமா தான் இருக்கிறாரா, இல்ல என்ன குடிச்சு தொலைஞ்சிருக்கானான்னு அப்படின்னு கண்ணையை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி எல்லாத்துக்கும் உதாரணம் நிலத்தில் கிடந்தவை காட்டும் குடியிருப்பிறந்தோட வாய்ச்சொல். காலமிக எல்லா புலவர்களும் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள். தமிழ் உலகத்திலே மூத்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சையல்ல சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு. காலமேகம் என்ற புலவர் நடந்தே நாகப்பட்டினம் போறாரு. நாகப்பட்டினம் நடந்தே போனதுனால ஒரு கொஞ்சம் மயக்கம், பசி, தண்ணீர் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. சரி சோறு கிடைக்குமா எங்கேயாவது தேடுறாரு. அந்த காலத்துல பிள்ளை எல்லாம் கோழி குண்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம பயில எல்லாம் பளிங்கு விளையாண்ட காலம் இருக்கு. இந்த விரலை இப்படி மடக்கி இப்படி அடிக்கும் போது இந்த நுரம்பு தூண்டப்படுது, சிந்தனை தெளிவாகுது. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்குள்ள உட்கார்ந்து தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மூளை மழுங்கடிச்சு எவ்வளவு விஞ்ஞான ஆய்வு பாருங்க. இந்த விரல்களுக்குள்ள அவளை மருத்துவம் இருக்கு. இப்படி அடிச்சான் இப்படி அடிச்சான். இப்ப இந்த விரல் மடக்க மடக்க நரம்பு தூண்டப்படுது, மூளை சிந்திக்க தோணுது. அவ்வளவு பெரிய அறிவியல் பூர்வமான விஷயம் நம்ம விளையாட்டுக்குள்ள இருந்துச்சு.
இப்ப காலமேக நாகப்பட்டினத்துக்கு போறாரு, சோறு கிடைக்குமான்னு பாக்குற போது ஒரு 4 பயலுக அங்க பாக்கு தரித்து விளையாடுறாங்க, கோழி குண்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேக்குறாரு, தம்பி சோறு எங்கேயாவது விக்குமான்னு கேட்டாரு. சோறு எங்கேயோ விக்குமா? சோறு விக்குமா, விற்பனையாகுமா, இலக்கணப்படி பேசணும்னா எங்க விற்கிறது அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படின்னு வழக்கு சொல்லணும் ஒன்று இருக்குல்ல, உண்மை. ஐயா வெத்தலை வாங்கிட்டு வான்னு சொல்றது பேர் வெத்தலையா? இல்ல, வெற்றிலை. அப்ப வழக்கு சொல்லணும் இருக்குல்ல, அவர் அப்படி கேட்டாரு, எங்கப்பா சோறு விக்கும்னாரு, பயல சோறு தொண்டையில விக்கும்னாங்க. அவர் கோவம் வந்துருச்சுங்க, போல எகத்தாலமா பதில் சொல்றாங்க. சோறு எங்க விற்கும் கேட்டா தொண்டையில விற்கும் சொல்றாங்கன்னு உடனே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு எழுதினாரு, பசி வந்தா 10 பறக்குமே, சாப்பிட்டு வந்து எழுதலான்னு போனாரு. பிள்ளை அதை விட விவரமான அதான் எப்போதுமே பெரியவரெல்லாம் சிறியவர்கள் கிடையாது, பெரியவரெல்லாம் பெரியவர்கள் கிடையாது, அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. அறிவு யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாளிகள். அதனால சொல்லி செய்வர் சிறியோர், சொல்லாமல் செய்வர் பெரியோர், சொல்லும் செய்யாதவர் கையவர், நல்ல குலாமாலை வேர்க்கண்ணாய் கூறுவோமை நாடி புலாமா பாதிரியை பாருனாரு. பெரிய அதான் என்னைக்குமே பெருமாள் செஞ்சதை வந்து பெரியவர்கள் செஞ்சது அப்படின்றாங்க. ஆனா சிவனே செய்தா சின்ன பிள்ளைங்க செஞ்சதுக்கு அர்த்தமா? அந்த மாதிரி சிறு பிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது, அர்த்தம் வேற. எல்லாமே வெற்றி பெறாம இல்ல, அதனால வெற்றி பெறாமல் வருவது இல்லையா? அதனாலதான் வெள்ளாமைனா எல்லாரும் வந்து தரிசா போயிருமா நிலம் அப்படின்னு நினைக்க கூடாது. வெற்றி என்பது வந்து சிறு பிள்ளை இளம் கன்று பயமதியாது அப்படின்றதுக்காகல்ல. இருந்தாலும் கீர்த்தி பெருசு தானே. குப்பையில கிடந்தாலும் குண்டு மணி நேரம் போகுமா, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா, சிறுகுருமா இருந்தாலும் பதில் குத்து உதவத்தானே செய்யும். அப்படி எழுதுன அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் எழுதுனாங்க, நாக்கு நன் நிலையில் விழ நாகேசான எழுதி வைத்தாரு. நீங்க திருக்குறளுக்கு பெருமை சேர்க்க கடுவலுக்கு இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், சிவகங்கை பக்கம் இடைக்காட்டூர். அங்க பிறந்த சித்தர் பாடுறாரு, கடுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல்னு பெருமையா சொன்னார். அணுவை வந்து துளைத்து, கடுகை காட்டுல அணு ரொம்ப சிறுசல்லவா, அணுவை கூட துளைத்து கடுகு அந்த மாதிரி குறுக தெரித்த குரல் அப்படின்னு திருக்குறளுக்கு பெருமை இருக்கிறது. அதையார் சொன்ன, அவர் பாடினாரு கடுகுன்னு. அந்த கிழவி அவை மூதாட்டி வந்து அணுவை துளைத்து அப்படி 7 கடலை புகுத்தி குறுக தரித்த. பாத்தியலா, அணுவை துளைத்து 7 கடலை புரட்டினா அப்படி எப்படிப்பட்ட குரலாக இருக்கும். தமிழுக்காக வந்து இளமையும் முதுமையும் வாங்கினால் அவை மூதாட்டி. அவர் வந்து சித்தரு, இவர் தமிழ் மூதாட்டி. ஆனா சிந்தனையாளர்கள் தானே, ரெண்டுக்கு பெருமை பாரு. திருக்குறளுக்கு பெருமை கொடுக்கும் போது அவர் சொன்ன கருத்தை விட இந்த அம்மா சொன்ன கருத்து ரொம்ப உயர்வாச்சு. அணுவில் ஒரு அணு என்பது கண்ணுக்கு தெரியாது. இன்னைக்கு அணுமின் நிலையம் வச்சிருக்காங்க நிறைய, கூடங்குள அணுமின் நிலையம், கல்பாக்க அணு நிலையம். அந்த அணு கதிர்கள் வெளியில வந்துச்சுன்னா மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அந்த அணுவை தொலைக்கணும். இப்ப அணுல எத்தனை ஒரு விஞ்ஞானம் சொல்லுது? 96 தான் சொல்லுது. சரி, இன்னும் 4 கண்டுபிடிக்க முடியல. ஆனா கம்பர் பாடிட்டாரு அந்த காலத்துல ராமாயணம் பாடும்போது, அணுவில் சதகூறுன்னு. சதம்னா 100, 100 கூறு அணுவில் கண்டுபிடித்தவர் கம்ப ராமாயணத்துல கம்பர். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல விஞ்ஞான வளர்ச்சின்னு பேசுறான். விஞ்ஞானத்துல அணுவில் 96 காண்கிறது அறிவியல் பாடம் இருக்கு. இருந்தால் உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி, நாட்டு பற்றி, இனப்பற்று, மொழி பற்று, சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு அப்படின்னா நமக்கு இல்லாமல் இருக்குமா? இருக்கும். நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு நாளைக்கு சிந்தித்து பார்த்தாலே செயல்பட முடியும். சிந்தனை இல்லாதது நல்லா இருக்குமா? சொல்லுவாங்க சொல் புத்தி சுய புத்தி அப்படின்னு இருக்கணும். சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். எனக்கு வந்து சுயமா புத்தி இருக்கு, சொல் புத்தி கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி கேட்காம இருந்தா ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை நம்ம வந்து கேட்காம இருந்தா வளர்ச்சி அடைய முடியுமா? அப்ப சுயமா வந்து சிந்திக்கணும். பாடம் நடத்தினாலே இது நல்லவை இது தீயவைன்னு சொல்லி எதிர்த்து ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கிற பிள்ளைதான் இன்றைக்கு அறிவில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இலக்கணம் அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குடைவினா, குழல்வினா, ஏவல்வினான்னு 6 கேள்வி. அதனாலதான் எழுத்து சொல் பொருள் ஆக்கு அணி இலக்கணம்ன்றது 5 குறிப்பு இருக்கு. 6 கேள்விக்கு 8 பதில் வச்சிருக்கிற இலக்கணம். நீ சொன்ன மாதிரி கேட்கணும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. உலகத்துல ஏன் என்று வந்து கேட்டா தானே வாழ்க்கை சிறப்படையும். இல்லைன்னா ஏன் என்று கேள்விகள் பிறப்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்காகத்தான். மாணிக்கத்தை மகடத்துல வச்சாத்தான் அழகு. அதுபோல பகுத்தறிவை வளர்க்கிறதுக்குன்னா அதை தண்ணி ஊத்தியா சுவாமி வளர்க்க முடியும். பகுத்தறிவை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். அறிவை வந்து புகுத்துறதுனால படிக்க படிக்க தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இது திருக்குறள். ஆமா, பொதுவா என்ன இருக்கு? படிச்சா அறிவு வரும்னு எல்லாரும் சொல்றான். படிச்சா அறிவு வரும்ங்கிறது பிழை. அறிவு வராது. ஏன் வராதுன்னு சொல்றேன், வந்தா போயிரும்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காய்ச்சல் வருது, ஒரு வாரம் கழிச்சு போயிரும். நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வருது, ஒரு வாரம் இருந்துட்டு சென்றுவாங்க. போகலாம் போக வச்சிருவோம். ஆமா ஆமா, வந்தவன் தண்டச்சோரா இருக்குன்னு நினைக்க மாட்டோமா? அதனால வந்தா போயிரும்னு ஒரு அர்த்தம் இருப்பதனால அறிவு வரும் என்பது தப்பு. உள் இருக்கிற அறிவு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்றாரு? ஊரும்னு வச்சாரு பாருங்க. ஊரும்னா உள்ள இருக்குன்னு அர்த்தம். எப்படி மண்ணுக்குள்ள தண்ணி மறைஞ்சிருக்கோ அதுபோல அறியாமை என்ற அழுக்கால அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. அதை வெளிக்கொண்டு வரணும். அந்த அறியாமையை போக்கிட்டோம்னா அறிவோட உண்மையான தன்மை வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது நிறைய சிந்தனைகள் நமக்கு தெரிய வரும். அதுதான் கற்கணும் படிக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. உண்மை தமிழுக்கு பெருமையாற்ற நீங்க வந்து எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு மட்டும் பெருமை எதற்கு அப்படின்னா, தமிழகத்துல வந்து தாய் வழி கல்வி என்பது வந்து சிறப்பு. எந்த ஒரு குழந்தையும் புரிதலோட படிக்கணும். வீட்டுல வந்து பழக்க வழக்க மொழியை கொண்டு வந்து கல்வியை புகட்டினா அறிவு என்பது பச்சை மரத்து ஆணி போல பதிச்சு
படிச்சிருக்கேன். அயல் மொழிக்கு தான் இங்க மோகமா இருக்கு. ஆமா. தமிழ் மொழிக்கு மோகம். களவும் கற்று மலை அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த மொழியின் முதல் மொழியாக கொண்டு கற்கணும்னு ஒருத்தரும் சொல்ல கிடையாது. எல்லா மாநிலங்களும் அவரவர் தாய்மொழியை முதன்மையா வச்சிருக்காங்க. அந்த தாய்மொழியில படிச்சா தான் பட்டம் வழங்கணும்னு சட்டம் இருக்கு. உண்மை. தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழே படிக்க வேண்டிய பட்டம் வாங்கிடலாம். அந்த அவலங்களையும் இருந்தால் உன்னை பற்றி நான் கேட்க வேண்டிய என்ன கேள்வி? பட்டவெளி கற்காடு மொழி ஞானநிலை தானுணர்ந்த சுவாமி நற்றொண்டை நாடனவை நாட்டு என்று பண்டை புலவர்கள் பாடி வைத்த தொண்டை விளை நாடு. உண்மை. சோழவள நாடு, சோறுடைத்து, பாண்டிய நாடு, முத்துடைத்து, சேரம் நாடு, வேதமுடைத்து, தொண்டை நாடு, சான்றோர் உடைத்த அறிவை வள வந்த நாடு என் நாடு. சான்றோர்களும் நிறைந்த ஒரு நாடு வந்து எல்லா நாட்டிலையும் அறிவாளிகள் ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மிகுதியாக இருக்கக்கூடியவர்களை பெருமையாக சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட தொண்டை நாட்டில் பிறந்தவர் தான் சேக்கலார் பெருமான். அவர் எழுதியதுதான் பெரிய புராணம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மொழி வேணியில் அழகில் சோதிரம் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுகிறார். அந்த பாட்டை என்னணும்னா எழுத்து 63 எழுத்து இருக்கும். அதுக்கப்புறம் துவையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 எழுத்து. அவர் எண்ணி எழுதல, திருவருள் உணர்த்தியது. நமச்சிவாயா வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமாகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகங்கள்